ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த ட்வின் ஃப்ளேம்ஸில் பீகாக்கிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். பீகாக்கிங்னா என்ன? அதாவது இந்த மயில் இருக்கு இல்லையா, மயில் வந்து தன்னோட தோகையை வந்து ரொம்ப அழகாக விரித்து ஆடும். அது எப்போ அப்படின்னா தன்னோட மேட்டை, அதாவது தன்னோட இணையை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அது வந்து அவ்வளோ அழகாக அதை பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸ்லேயும் வந்து நம்மளோட டிவைன் மாஸ்குலைன்ஸ் வந்து இந்த பீகாக்கிங் எனர்ஜியை நிறைய காட்டுவாங்க. அதாவது உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எப்போல்லாம் வந்து தே வாண்ட் த டிவைன் ஃபெமினைன், அந்த டிவைன் ஃபெமினைனை மிஸ் பண்ணும்போது, டிவைன் ஃபெமினைன் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணும்போது, அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த 3Dயில் இருக்கிற ஈகோ விட்டு கொடுத்து உங்கள்கிட்ட வர முடியாது. ஆனால் அவங்களுக்கு பயங்கரமாக புல் வரும். ஸோ அந்த மொமெண்ட்ல எல்லாம் தே வாண்ட் அஸ் டு கம் டு தெம். நம்மளா வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக இந்த பீகாக்கிங் நல்லா பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? பல இடத்துல போஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவதுலாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. தே ஸ்டார்ட் போஸ்டிங் பிக்சர்ஸ். இல்லை நான் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் அந்த பொறாமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தூண்டி விட பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஸோ தட் உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட தானாக பேசணும் அப்படிங்கிறது தோணணும் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. நம்மளும் அதில் நல்லா விழுந்துருவோம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதை பார்க்கும்போது ட்ரிகர் ஆகிடும். நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் ட்ரிகர் ஆகி உடனே நம்ம வந்து பேசலைனா கூட அந்த ட்ரிகர்ஸ் நமக்குள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பித்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அல்டிமேட்லி போய் அவங்கள்ட்ட கோவப்படுவோம், இல்லை பேசுவோம், ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க வந்து எதிர்பார்த்தது நடக்குதோ இல்லையோ, ஆனால் காண்டாக்ட் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ இதனால் நம்ம வந்து அன்ஹீல்டாக இருந்தோம் அப்படின்னா இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீல் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட சக்ராஸ்லாம் ஓப்பன் ஆகி நம்ம ஹார்ட் சக்ராலாம் வந்து நல்லா ஓப்பன்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து எப்படின்னா, இவங்க பீகாக்கிங் எனர்ஜியை வந்து எங்கேயுமே வெளியில் காட்டவே வேண்டாம். 5Dயிலே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஹார்ட்டில் வந்து செம்மையாக புல் வரும், நமக்கு பயங்கரமாக படப்படான்னு வரும், எந்த இமோஷன்ஸுமே இல்லாமல் நமக்கு வந்து அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ் வரும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல் அவங்களோட பீகாக்கிங். அதாவது அவங்க வந்து தே ஆர் ட்ரையிங் டு புல் அஸ் இன். அவங்க வந்து அவங்க மனசில் நினைக்கிறது, எப்படியாவது அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, எனக்கு பயங்கரமாக மிஸ் ஆகுது, ஆனால் என்னால் போக முடியல, எப்படியாவது அவங்களா வந்துட்டாங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுவாங்க. அவங்க எப்படியாவது என்னோட டிவைன் ஃபெமினைன்ங்கிற வார்த்தை கிடையாது, இந்த பர்சன் எப்படியாவது என்னை கூப்பிட்டுட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் தோன்றதுனால அவங்க வந்து நம்மளை மேனிஃபெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முதல்ல எல்லாம் இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு. அப்போல்லாம் இவங்க நினைப்பாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஒர்க்கிங், மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படின்னு. ஏன்னா நமக்கு இந்த புல் வரும்போதெல்லாம் நம்ம தெரியாமல் கொஞ்சம் அன்கண்டிஷனல் லவ்னு நினச்சிக்கிட்டே நிறைய இடத்துல நம்ம ஓவர் கிவிங் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா நானே அதான் பண்ணியிருந்தேன். நிறைய இடத்துல நான் அன்கண்டிஷனல் லவ்வில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அன்கண்டிஷனல் லவ்வோட தான் நம்ம போவோம். ஆனால் அவங்க வந்து பேசும்போது இல்லை கொஞ்சம் அன்பு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ பாவம் அப்படின்னு தோணி தெரியாமல் நம்ம பழைய லூப்புக்கு போயிடுவோம். அது எதனாலன்னா அன்ஹீல்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால. லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஜேர்னியில் தான் இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து பர்டிகுலர்லி இந்த 11/11 போர்ட்டலுக்கு அப்புறம் வந்து நல்லா இன்னர் யூனியன் அட்டைன் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் தட் பியூட்டிஃபுல்லி இன் யுவர் பாடி. நம்ம வந்து இந்த ஸ்ட்ராங்காக இந்த ஒரு பீகாக்கிங் எனர்ஜியில் விழாமல் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு அவேக்கனிங் ஸ்டேஜும் உங்கள் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு அழகாக தெரியும். நீங்கள் ஹார்ட் சக்ராவில் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட 3rd ஐ சக்ராவில் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட இன்ட்யூஷன் அவ்வளோ சூப்பராக அவங்க என்ன ஸ்டேஜுக்கு கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இட் ஒர்க் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் நீங்கள் இங்கே எல்லா இடத்துலையுமே எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் சும்மா அப்சர்வ் மட்டும் பண்ணுவீங்க. எந்த ஒரு லாங்கிங் இல்லை, ஏக் இல்லை, பயம் இல்லை. அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு டிவைன் இருக்காரு, பார்த்துப்பாரு, என்ன செய்யணுமோ செஞ்சிருவாரு. எவ்வளோ டைம் எடுத்தாலும் ஐ ட்ரஸ்ட் தட் இட் இஸ் ஹேப்பனிங். அந்த ஒரு விஷயத்தில் நம்ம உள்ள ஸ்ட்ராங்காக இருப்போம். அந்த பீகாக்கிங் எனர்ஜியில் விழமாட்டோம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ணாதான் இந்த ஜேர்னிலே வந்து யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கிவ் அப் பண்ணும்போது, அதாவது யூ ஆர் கோயிங் டு தெம் அண்ட் கிவிங் சம் வேர்ட்ஸ், நம்ம நினைப்போம் ஜஸ்ட்டு குட் மார்னிங் தானே போட்டேன், இல்லை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், அவ்வளோதான் செஞ்சேன், நான் வந்து சேஸ் பண்ணலை அப்படின்னு. பட் அது கூட எதனால் நமக்கு வருது அப்படின்னா,
we want to have that connection. அந்த கனெக்ஷன் அங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்காக நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அது கூட பண்ணாமல் எந்த ஒரு விதத்துலையுமே அசையாமல் அவங்க உங்களை நல்லா ட்ரிகர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம தான் அவங்க லைஃபையே நெகட்டிவாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணுவாங்க. அங்கே எல்லாமே டிவைனை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி அதை சிரிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ண முடிகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா தட் இஸ் வேர் யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த பெர்மனன்ட் யூனியன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய ரீயூனியன்ஸ் நடக்கும், பட் பெர்மனன்ட் யூனியனில் வரணும் அப்படின்னா தே ஹாவ் டு ரியலைஸ் திஸ் சோல் கனெக்ஷன். நிறைய பேர் கேட்டிங்கல்ல எப்போ டிவைன் மாஸ்குலைன் வந்து இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இது ஒரு சோல் கனெக்ஷன் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயத்தில் பண்ண முடியாது. எதனால டிவைன் ஃபெமினைன்ஸ் இந்த கனெக்ஷனை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் டிவைன் மாஸ்குலைன்ஸ்க்கு இவ்வளோ டைம் எடுக்குது தெரியுமா? பிகாஸ் டிவைன் ஃபெமினைன்ஸ் வந்து நார்மலி வி டோன்ட் ஃபால் ஃபார் பீப்புள் லைக் தட். நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்க. நம்ம வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பர்சனை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம். யார் நம்மளை அப்ரோச் பண்ணாலும் ரொம்ப அழகாக அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எங்கேயுமே ஒரு கொஞ்சம் கூட ஒரு சஞ்சலமே இருக்காது. ஆனால் இந்த ஒரு பர்சன் கிட்ட மட்டும் நம்மளால் அது முடியாது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியாது. அதனால தான் நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் திஸ் இஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது. அதே சமயம் டிவைன் மாஸ்குலைனுக்கு இது புரியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க பொதுவாகவே எல்லார்ட்டையுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன். அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஈஸியாகவே அவங்க வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ தே ஆல்வேஸ் ஹாவ் தட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள். ஸோ என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதுவும் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் தான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களால இந்த கனெக்ஷனை புரிஞ்சிக்க முடியல. தே வில் ஸ்டார்ட் நோயிங் திஸ் கனெக்ஷன் எப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்கள் பவரில் இருக்கும்போது. அவங்களோட பீகாக்கிங் எங்கேயுமே செலவாகாது. அவங்க ட்ரை பண்ணாலும் நம்ம வந்து போக மாட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனால் அங்கே பயமோ ஒரு கோவமோ எந்த ஒரு தப்பான ஃபீலிங்கும் கிடையாது. நமக்கு தெரியும் தே ஆர் அண்டர் கோயிங் திஸ் ஜேர்னி அப்படிங்கிறது. அதனால நம்ம அதை செய்வோம். அப்போது பாருங்களேன், ஸ்லோலி தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இது என்னமோ ஒரு வித்தியாசமான கனெக்ஷன், இது என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ போனா போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ட்ரை பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால முடியவே முடியாது. தே வில் ஸ்ட்ரகிள் அ லாட். கடைசியில் ஸ்லோவாக அவங்க வந்து சரண்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இட் டேக்ஸ் டைம். நீங்கள் வந்து பேஷண்ட்டாக இருக்கணும். ஆனால் அந்த டைமில் தான் அவங்களுக்கு அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் தெரிய வரும். கடவுள் வந்து அழகாக காட்டி கொடுப்பாரு. ஸோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட் 3Dயில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிய வரும். அவங்க சேஞ்ச் ஆவாங்க. அந்த டைமை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. அந்த சமயம் முழுக்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஷைன் ஆகிட்டுருங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை எப்படியெல்லாம் பார்த்துக்கணுமோ அப்படியெல்லாம் பார்த்துக்கோங்க. தட் இஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஃபேஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுக்கோங்க, யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட் டு ரீச் திஸ் பிளேஸ் அப்படிங்கிறது. உங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுங்கள், இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்கள். நீங்கள் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைங்க. ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க பீகாக்கிங் பண்ணும்போது நம்ம வந்து சேஸ் பண்ணுவோம் பயங்கரமாக. அண்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வரும்போது அவங்க பீகாக்கிங் பண்ணும்போது நம்மளும் திருப்பி அதையே பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் ஸ்டேஜ் வரும்போது நமக்கு கோபம் வரும், நமக்கு அவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபியர் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி எதுவோ அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ ஐ பிளஸ் எவ்ரி ஒன் டு ரீச் தட் ஸ்டேஜ் அட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள். எல்லோரும் உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணி அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுங்கள். அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப்லேயே நம்மளாக இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் கடவுள்கிட்ட அப்படியே தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருப்போம், சரண்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம், எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் நமக்கு தெரியும் உள்ள திஸ் வில் ஹேப்பன் ஃபார் மை பெஸ்ட் அப்படிங்கிறது. அது எதுனாலும் கடவுள் செய்வார் அப்படிங்கிறது. அவர் மேலே அப்படி ஒரு ட்ரஸ்ட்டை போட்டுட்டு ஹாப்பியாக ஜாலியாக இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.